Is he the rising star? Who's that? Annamalai, Who's BJP that? president, Oh. Coimbatore. The Joker. You're talking about the Joker. Are you underestimating? Are you underestimating? Are you overestimating? He's a lame duck. Okay. பா என்ன ஒரு எக்ஸிட் போல், என்ன ஒரு ப்ரெடிக்ஷன். ஐயோ 400 அப்கே பார் 400 பார் மோடி சர்க்கார். அப்புறம் இவர் நம்ம அண்ணாமலை என் மக்கள் பயங்கரமாக நடந்தார், ஏதோ பண்ணார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல. நரேந்திர மோடி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆன மாதிரி சூப்பர் பிரைம் மினிஸ்டர்லாம் ஆக முடியாது. அவர் வந்து அப்படி கண்ட்ரோலில் நடந்துக்கணும். 400க்கு மேலே வரும் அப்படின்னாரு அமித்ஷா. போன தடவை 336 வந்தது, இந்த தடவை 336 கூட வரல. அதுதான் ஆகிப்போச்சு. எக்ஸிட் போலில் சொன்னாங்க, ஏய் காங்கிரஸ் அண்ட் இந்தியா INDI அலையன்ஸ். அதை வந்து இந்தியான்னு ஒன்றா படிக்க மாட்டாங்க. அப்படி ஒன்றா படித்தா ராகுல் காந்தி வந்து இந்தியாவை எடுத்து போயிடுவாரோ, இல்லை ஸ்டாலின் வந்து இந்தியாவை எடுத்து போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு. அதனால் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம G20 மீட்டிங் நடக்கும்போது கூட அதில் வந்து இது பாரத் நம்ம அதெல்லாம் பார்த்தோம். சரி, அதெல்லாம் போட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ வந்து இந்த எக்ஸிட் போல வச்சு நிறைய பேர் பயங்கரமான படம்லாம் ஓட்டியிருந்தாங்க. அதில் ஒரு பயங்கரமான படம் என்னென்னா, அமித்ஷா என்ன சொன்னார்னா, போன வாரம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஏறப்போகுது, ஏன்னா மோடி வந்து 400 சீட்டோட ஜெயிச்சார்னா பயங்கரமாக ஏறும் ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்னாரு. இன்றைக்கி வந்து 4 வருஷத்தில் பெரிய லாஸ் அப்படின்றது இன்றைக்கி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏறக்குறைய 20%லாம் விழுந்த ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. அதானி போர்ட்டு, அதானி என்டர்பிரைசஸ், இந்த மாதிரி ஸ்டாக்குங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் லாஸ் ஆகிருக்காங்க. நிறைய ஸ்டாக்குங்க லாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கமாடிட்டி செக்ஷனில் பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர்லாம் ஏறும்னு நினச்சி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைனா ஏறும் அப்படின்றதுனால. ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைனா இறங்கவும் செய்யும் அப்படின்றது தெரியாது நிறைய பேருக்கு. அது வேறு கதை. ஸ்டாக் மார்க்கெட்டை விட்ருவோம். இப்போ இந்த எக்ஸிட் போல் நம்மளுடைய அதை பார்க்கும்போது தாங்க சிரிப்பாக வருது. ஐயோ எவ்வளோ பேச்சு, எவ்வளோ இது. நான் வந்து என்னுடைய அம்மா இறந்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது, நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு பயாலஜிக்கலாக பிறக்கலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது தெரியுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து நாட்டுடைய சேவைக்காக கடவுள் அமைச்சிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இந்த மாதிரி பல விஷயங்கள். ஐயோ பேச்சுன்னா, அதாவது வேறு ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு, ரேஷன் வாங்குறீங்கள்ல, ரேஷன்லாம் நல்லா சாப்பிட்டீங்கல்ல, அந்த மாதிரி ரேஷன் உங்களுக்கு சாப்பாடு போட்ட கைக்கு நீங்கள் வந்து நல்லது செய்யணும்ல, அப்படி நீங்கள் ஓட்டு போடலன்னா அது எவ்வளோ பெரிய துரோகம். சாப்பாடு போட்ட கைக்கு நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஐயோ கடவுளை. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த திமுகவில் வந்து ஒரு ஆள் வந்து தப்பான வார்த்தைகள்லாம் பேசுவார். அவர் பேசின கதை தான் ஞாபகம் வந்தது. சரி, அதை விட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து திரும்பி இந்த எக்ஸிட் போல் கதை தான் எனக்கு. எக்ஸிட் போல் என்னடா இது, இப்படி ஒரு எக்ஸிட் போல் பண்ணவங்கலாம் நிறைய பேர் அழுதுன்னு இருக்காங்க ஒரு சில சேனல்கள்லாம். ஐயோ எங்களால் வந்து தப்பு நடந்து போச்சு, நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. பார்த்தா சென்னையில் வந்து இன்றைக்கி மழை வேறு பெய்யுது, ஒரே இடிக்குது, என்னென்னமோ நடக்குது. நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் போல இருக்குது. இந்த 400 அப்படின்றது வரல பார்த்தீங்களா, அதனால் போல இருக்குது. இதில் ஒரு காமெடி என்னென்னா, எலெக்ஷன் ரிசல்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டார். அவர் வந்து 1% விக்ட்ரி, சூரத்துலேருந்து பிஜேபியோடைய ஒரு கண்டஸ்டன்ட் ஜெயிச்சிட்டார் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு சூரத்துலேருந்து அவர் ஜெயிச்சாருன்றது. ஏன்னா வந்து அவர் வந்து அன்அப்போஸ்டாக ஜெயிச்சார். 7 பேரோ 8 பேரோ வந்து மனு தாக்கல் பண்ணாங்களாம் அவருக்கு எதிராக. காங்கிரஸ்லேருந்து மட்டும் 7 பேக்கப்போ 8 பேக்கப்போ 8 பேரையுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா ஏதோ சிக்னேச்சர், ஏதோ சைன், ஏதோ டாக்குமெண்ட் மிஸ்ஸிங், அது மாதிரி ஏதோ பல விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய இதில் இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் வேணும்னு பண்ணாங்கன்னு நான் சொல்ல. காங்கிரஸுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அப்படி தான் வந்து பலரும் பேசின்னு இருப்பாங்க. பல அறிவாளிகள் வந்து என்ன பேசுகிறதுனா, காங்கிரஸ் வந்து இவன் ராகுல் காந்தி, அவன் வந்து பப்பு, அவன் வந்து ஒன்றுமே தெரியாது, அவன் வந்து ஒரு பேக்கு. சரிப்பா, ராகுல் காந்திக்கு எதுவும் தெரியாது, ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது, பிஜேபியை தவிர வேறு யாருக்குமே எதுவுமே தெரியாது, அப்படியே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பல ஆட்கள் வெளியில் வந்து பேசிப்பாங்க. இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் சரி என்னுடைய சேனலில் நம்ம சொல்லாமல் இன்றைக்கி காலையில் லைவ் வரலாமான்லாம் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய லேப்டாப் இது அது எல்லாமே சேர்த்து கனெக்ட் பண்ணோம். இது வேறு இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்துனே இருந்ததுனால லைவ் வரணுன்ற அந்த ஒரு ஆசை வந்து ஒரு சோம்பேறித்தனத்தினால அப்படியே விட்டேன். ஆனால் இவ்வளோ நல்ல ஒரு எலெக்ஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வந்து பயாஸ்ட் கிடையாது அப்படின்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப் அப்படின்ட்டு இப்போ பலரும் சொல்லுவாங்க. அதை பற்றி வந்து நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் பயாஸ்டுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து பிரசிடென்ட்டுக்கு அண்டரில் வர்றது. எலெக்ஷன் கமிஷன் பயாஸ்டுன்னு சொன்னால் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு கூட அதிகாரம் இருக்குது அரசாங்கத்துக்கு. நான் அப்படிலாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி பலரும் வெளியில் பேசிக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன், அதை தான் சொன்னேன்.